This video sponsored by Buymote ஷாப்பிங் ஆப். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதுல நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கம்மியான விலைக்கு நம்ம வாங்கிக்கலாம். மத்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்போட கம்பேர் பண்ணி பார்த்து கூட நம்ம இத வாங்கிக்கலாம். அப் டு 20% வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட்டும் குடுக்குறாங்க. நமக்கு இது கிராசரி ஐட்டம் மட்டும் இல்லாம, ஓரல் ஐட்டம், பெட்ஸுக்கு தேவையான சாப்பாடு, பிளஸ் நம்மளுக்கு டிட்டர்ஜென்ட் பவுடர், ஷாம்பூ, சோப்பு எல்லாமே இவங்க கிட்டயே கிடைக்குது. அது மட்டும் இல்லாம, இவங்களுக்கு ஒன்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம்னா, நம்ம வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூரா பொருட்கள அனுப்பிடுறாங்க. 24 ஹவர்ஸும் கஸ்டமர் சர்வீஸ் குடுக்குறாங்க. நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்டின்னா, அவங்கள வந்து WhatsApp மூலியமா என்ன ப்ராப்ளம்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட்டா ரெஸ்பான்ஸும் குடுக்குறாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வீட்ல இருந்தே ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவில் மருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்க நம்ம சாப்பிட்ற உணவுல என்னென்ன பொருட்களை சேர்த்துக்கணுங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம கெட்ட கொழுப்புன்னு எதை சொல்றோம்னா, ஆரோக்கியமற்ற உணவு முறைகளை காரணமாக நமது உடல்ல அதிக அளவு கெட்ட கொழுப்புகள் வந்து சேருது. இது போன்று அதிகரிக்கும் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புல மாரடைப்பு, உயர் ரத்த அழுத்தம், பக்கவாதம், நரம்பு மண்டலத்துல பாதிப்பு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இத வந்து எந்த முறையில நம்ம கண்ட்ரோல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில நாம வந்து அதிகமா ஜங்க் ஃபுட்டு, அதே மாரி எண்ணெய்கள் அதிகமா இருக்க உணவுகள், இது போன்று தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால தான் நம்ம உடம்புல கெட்ட கொழுப்புகள் வந்து அதிக அளவு தேங்க ஆரம்பிக்குது. இத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு முக்கியமா நம்ம ஜங்க் ஃபுட்டுகள ஸ்டாப் பண்ணணும். அதே சமயம் எண்ணெயும் கம்மியா ஊத்தி சமைச்சு சாப்பிட்டு பழகணும். உணவு பொருள்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சில உணவுப் பொருட்கள் வந்து நம்ம சேர்த்துக்கிற பட்சத்தில், அது வந்து கெட்ட கொழுப்ப குறைக்க உதவுதுன்னு ஆய்வுல சொல்றாங்க. அந்த வகையில இஞ்சிய வந்து உணவுல அடிக்கடி சேர்த்துக்கணும். இத சேர்த்துக்கிறதுனால பயோ ஆக்டிவ் கலவைகள் ரத்தத்துல இருக்கும் கொழுப்ப கணிசமா குறைக்க உதவுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததா மஞ்சத்தூள். மஞ்சள்ல இருக்கும் குர்குமின் எனும் வேதிப்பொருள் வந்து இயற்கையாவே உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்ப குறைக்கும் திறன் இருக்கு. இது மூலம் இதய ஆரோக்கியமும் மேம்படும்னு நிரூபிச்சிருக்காங்க வல்லுநர்கள். இன்னொன்னு, மஞ்சள் வந்து புற்றுநோய்க்கு நல்ல ஒரு எதிர்ப்பு மருந்தா செயல்படுது. அடுத்ததா வெந்தய நீர். அதே போல உடல்ல தேங்கி இருக்கும் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை முத நாள் நைட்டே ஊற வச்சு அதை காலையில வெறும் வயித்துல அந்த தண்ணியையும் ஊற வச்ச வெந்தயத்தையும் அப்படியே சாப்பிடணும். அப்படி இல்லாட்டினாலும் நம்ம சமைக்கக்கூட கூடிய உணவுப் பொருட்கள்ல ஏதாவது ஒண்ணுல கொஞ்சமா சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கெட்ட கொழுப்பையும் கரைச்சிரும். அடுத்ததா வந்து ஆலிவ் எண்ணெய். ஆலிவ் எண்ணெயில அதிக அளவு மோனோசாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இத வந்து நம்ம உணவுல சேர்த்து சமைச்சு சாப்பிடும் பட்சத்தில் உடல்ல இருக்கும் கெட்ட கொழுப்புகளை குறைய துவங்குது. மேக்ஸிமம் வெளிநாட்டுல எல்லாருமே ஆலிவ் எண்ணெய் தான் யூஸ் பண்றாங்க. நம்ம இந்தியாவுல அந்த மாதிரி யூஸ் பண்றது இல்ல. ஏன்னாச்சும் ஆலிவ் எண்ணெயை கொஞ்சம் நம்ம உணவுப் பொருட்கள்ல சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததா நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் நம்ம தினமும் சாப்பிட்டு வர்றப்ப கொலஸ்ட்ரால் அளவு குறைய துவங்கி கட்டுக்குள்ளேயே வச்சிருக்கோம். அதனாலதான் தினமும் ஒரு அரை நெல்லிக்காவாவது சாப்பிட்டு வரணும்னு சொல்றாங்க. இதனால உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகள் கரையிறதோட நம்ம இதுல இருக்க கழிவுகள் எல்லாமே வெளியேறும். கடைசியா துளசி மற்றும் அஸ்வகந்தா. துளசி இலையில இருக்கும் செனாயில் வந்து உடல்ல இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் முக்கிய தனிமமா இருக்கு. அதே மாதிரிதான் அஸ்வகந்தாவும். அஸ்வகந்தா வந்து ரத்தத்துல இருக்கும் அதிக அளவு கொலஸ்ட்ரால் அளவினை குறைக்க பெரும் உதவியா இருக்கு. இதய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருட்கள் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்க அதிகமா ஹெல்ப் பண்ணுது. ஸோ
ஸோ டெய்லி ஏதாவது ஒரு விதத்துல இந்த மாரி பொருட்கள வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பும் தேங்காது. உடலையும் நம்ம சீரா நல்லா வச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.